இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் அந்த உள்ளே இருந்து வசனம் வாசிக்கும் பொழுது இங்கே வந்தாலே இன்றைக்கு செய்தியில் போகிற ஒரு வார்த்தை அப்படியே அந்த வசனம் 105 சங்கீதம் போகும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை, அதே வேளை ஒரு கன்ஃபார்ம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை நமக்கு வைத்திருக்கிறார். எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே சிறைபிடிக்கப்பட்டவர்களைப் போல அங்கே தேவ ஜனங்கள் இருந்தார்கள். அந்த தேவ ஜனத்தை ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுதலை செய்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு மாலை வேளையிலே எந்த வகை சிறையிருப்பிலே நீங்கள் இருந்தாலும் கூட அந்த சிறையிருப்பை மாற்றி கொடுத்து உங்களை விடுதலை செய்ய நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா வியாதி என்று ஒன்று வந்தால் அது ஒரு சிறை. வியாதி ஒரு சிறையாக இருக்கிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி வரும் பொழுது, தேவைகள் என்று வரும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு சிறையாக அவனை இருக்குது. ஏன்னா அதை அவனை அடக்கி வைத்திருக்கிறது. அவனால் எழும்ப முடியாது, அவனால் எந்த காரியத்தை செய்ய முடியாது. இதில் இருந்து விடுதலை பெறுகிறதற்காக மனிதன் எத்தனையோ காரியங்களை கையாண்டு பார்க்கிறான். எனக்கு இதிலிருந்து ஒரு மீட்பு வேண்டும், இந்த சிறையிருப்பிலிருந்து நான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை முயற்சி செய்கிறான். ஆனால் அவைகளிலே ஒன்றும் பலன் கொடுக்கிறதாக இல்லை. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் அறிந்தவரும் நான் ஆராதிக்கிறவரும் நான் அறிவிக்கிறவருமாகிய என் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உங்களை விடுதலை ஆக்கவும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவச்சனமே, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கூடி வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்தா எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நாகமான் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாகமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், எண்ணிக்கை உள்ள ஒரு மனிதன். அவன் ராஜாவோடு கூட சம்பாஷணை செய்கிற மனிதன். ராஜா அவனிடத்தில் ஏதாவது மனு தாக்கல் செய்தால் ராஜா நிறைவேற்றி கொடுக்கிறான். அவன் ஒரு படைத்தளபதி. இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தாலும் கூட வெளித்தோற்றத்திற்கு அழகான உடை, கம்பீரமான நடை, இப்படி எல்லாம் வாழ்ந்தாலும் கூட அவன் ஒரு காரியத்தினாலே சிறை வைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய சரீரமானது எப்பொழுதும் வேதனை நிறைந்ததாக இருந்தது, அது அவனுக்கு துக்கம் நிறைந்ததாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குஷ்டரோகம் அவனுடைய சரீரத்திலே இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒருவேளை இன்னைக்கு வியாதி இல்லை, ஒருவேளை அல்லது போனா குஷ்டரோகம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் உங்களை தாக்குகிற, உங்களை தாக்கி கொண்டிருக்கிற, உங்களை பயமுறுத்துகிற ஏதோ ஒரு சிறையிருப்பின் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சிறையிருப்பின் மத்தியில இருக்கிறவன் தான், எண்ணிக்கைக்கு உரியவன் தான், பெரிய மனிதன் தான். ஆனாலும் கூட அவனை குற்றப்படுத்தி அல்லது போனால் தூசிக்கிற நிலைமையிலே ஒரு காரியம் நடக்கிறது. அந்த இடத்துல அந்த புள்ள தூசிக்கல. எப்படின்னா, ஐயாவுக்கு பார்த்தா என்னது குஷ்டரோகம் என்று அவள் சொல்லுகிறாள். அப்படித்தானே? வேலைக்கார பெண் கை நீட்டி சொல்லுகிறாள். இன்றைக்கு தேவ ஜனமே, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையும் பார்த்து இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நோகடித்து கரங்களை நீட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேதனையோடு இன்றைக்கு நீ எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிற நேரமாக சந்தோஷமாக இருக்கிறது போல இருந்தாலும் கூட தேவன் உன்னை விடுதலை செய்ய நம்முடைய மத்தியிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எப்படின்னா 18 வருஷமாகவே சிறைபிடிக்கப்பட்டவளாக ஒருத்தி இருந்தா. ஆனா ஒரே நிமிஷத்திலே ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு மாலை வெள்ளம் பல வருஷ காலமாக பல காரியங்கள் எங்களை தொடர்ந்து வருகிறது. எங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வருகிறது, எங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து வருகிறது, என் வேலை ஸ்தலத்திலே தொடர்ந்து வருகிறது. இது எனக்கு ஒரு சிறையிருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாலை வேளையிலே என் ஆண்டவர் உன்னை விடுதலை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இன்றைக்கு வியாதி, கடன் பிரச்சனை, நிந்தனைகள் அல்லது போனால் என்ன நிந்தியான பேச்சுக்கள் இப்படி எல்லாம் வரும் பொழுது, அந்த சிறையிருப்பில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை கசப்பாக மாறுகிறது.
அந்த கசப்பு வரும் பொழுது அவன் சோர்ந்து போகிறான், அவன் பலவீனப்பட்டு போகிறான். என்னத்துக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறான். நீங்க போயிட்டு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீங்க எப்படி சோமா இருக்கிறியா தம்பி, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேளுங்க, அவன் என்ன சொல்லுவான்? என்னைக்குதான் இந்த கன்றாவில இருந்து போகணும் தெரியல அப்படிதான் சொல்லுவான். வேதனைய அனுபவிக்கிறனே அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ளே பேச மாட்டான், அதை அப்படியே அள்ளி கொட்டுவான். இன்றைக்கு மாலை வெள்ளம் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கவலையே படாத. ஏன் என்று சொன்னா உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆனா சிறையில் இருக்கிறவனுக்கு அந்த எதிர்காலம் இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. அவனுக்கு அது இருண்ட காலம், அது அவனுக்கு பயம் நிறைந்த காலம். நான் 2 பேரை நான் பார்த்தேன். ஒன்று சிறையில் இருந்து வந்தவனை பார்த்தேன், ஒருத்தனை போய் சிறையில் பார்த்தேன். 2 பேரும் சொன்ன ஒரு காரியம் என்னவென்னு சொன்னா, கெசரணையில கீழே அந்த இருட்டறையில் இருக்கும் பொழுது ஏதாகிலும் கையில கிடைத்திருந்திருந்தால் நாங்கள் தற்கொலை பண்ணியிருப்போம் என்று சொன்னார்கள். அவ்வளவு கொடுமையானது கொடியதுமானது தான் சிறை வாழ்க்கை. இன்றைக்கு மாலைவேளையில கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சிறை வாழ்க்கை என்கிறது வெறுக்கப்படத்தக்கதும் பயம் நிறைந்ததும் நம்பிக்கையற்ற ஒன்றாயிருக்கிறது. ஆனால் இது நிமித்தமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அதே வேளையில் வேதனை நிறைந்தவனாக இருப்பான். நான் இன்னைக்கு எங்களோட வெப்சைட் இந்த இதை பார்ப்பேன், யூடியூப்ல பார்ப்பேன்னு சொல்லி யூடியூபை சும்மா திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்த உடனே அங்க பார்த்தா ஒரு காரியத்தை பார்த்தோன்னே தட்டி பார்த்தேன். ஒரு இளம் வாலிப பெண், நினைக்கிறேன் ஒரு 600 கிலோ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது சொல்ல எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு வெறுத்து போச்சு, விரக்தி வந்த மாதிரி. அவ என்ன செய்யறான்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுறாள், நல்ல நிலையில இருக்க வேண்டியவ. அவன் அந்த படியில ஏறும் பொழுது ஏற முடியாம ஏறா, இறங்க முடியாம இறங்கி விழுந்து வருகிறா. அவகிட்ட கேட்கும்போது அவ சொல்றா, என் தாய் கூட என் நிலைமையை பார்த்து வேதனைப்படுகிறதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. இது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறை. இன்றைக்கு மாலைவேளை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பலவிதமான சிறைகளில் இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருவித சிறையில் இன்றைக்கு இருப்போமே, ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை விடுதலை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா மனைவி கணவனால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறா, கணவன் மனைவியை சிறை வைத்திருக்கிறான். குடும்பத்துக்குள்ள சரியான உறவு கிடையாது, பிரச்சனைகள், போராட்டங்கள். எப்ப பார்த்தாலும் என்ன நடக்கும் என்று தெரியாது. பாஸ்டர் ராஜமணி கேட்ட மாதிரி தான். பாஸ்டர் ராஜமணி ஒரு ஃபேமிலி முகாமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக 2 பேருக்கு கண்டு பேசினாராம். பேசும்பொழுது ஆண்களிடத்தில் கேட்டாராம், நீங்க மறுபடியும் பிறக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பமுமே இல்லை, அப்படியே ஒருவேளை நீங்க மறுபடியும் பிறந்தால் நீங்க அதே மனைவியை மறுபடியும் கல்யாணம் முடிக்க விருப்பமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, இந்த பேயோட இன்னும் வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. நீங்க நான் சொல்றேன், நீங்க வெப்சைட்ல போயிட்டு பாருங்க. அவர் ஒரு இதுக்கு சொல்றேன். அதே வேளையில மனைவிமாரோட பேசும் பொழுது இது என்னடா, அப்ப அவர்தான் முதலாவது கேம்ப். அவருக்கு பெரிய ஆச்சரியம், இது இப்படி இருக்கு அப்படின்னு தான் குடும்பங்கள் எல்லாம் இப்படி பிரச்சனை இருக்குன்னு அவரு சொல்றாரு. அப்ப மனைவிமார்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்க மறுபடியும் பிறக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பமே கிடையாது, ஆனா ஒரு சந்தர்ப்பம் அப்படி பிறந்துட்டீங்கன்னு சொன்னா இதே கணவனை தான் கல்யாணம் முடிப்பீங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, கன்னியாஸ்திரியா போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மனுஷனோட கூட வாழ மாட்டேன் அப்படின்னு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிறையிருப்பு பலவிதத்தில் இருக்கு. குடும்பங்கள் சிறையிருப்புல கிடக்குது, விடுதலையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, இந்த மாலை வேளையிலே நான் உன்னை விடுதலை செய்வேன் என்று சொல்லி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமா வாசிங்க, நான் உங்களோட கூட கொஞ்சம் ஜெபம் பண்றதுக்கு. சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்படி, எங்க இருந்து யார் திருப்ப போறா? சீயோனில இருந்து கர்த்தர் என்ன செய்ய போறார்? சிறையிருப்பை இந்த மாலைவேளை திருப்ப போறார். இன்னைக்கு பலவிதமான வேதனையோட கூட நீங்க வந்திருக்கலாம், துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கலாம், எதிர்காலம் என்ன என்ற ஒரு கேள்வியோட கூட இருக்கலாம். இந்த தேசத்தில் வந்திருக்கோம், இந்த தேசம் நமக்கு என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வியோட கூட வந்திருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுவேன் என்னவென்று சொன்னா, அன்றைக்கு நாகமானுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த நாகமானுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் போறான், போய் தீர்க்கதரிசி இடத்துல, ஊழியக்காரன் இடத்துல போய் அந்த ஊழியக்காரன் வந்து என்னை தடவி கிடவி என்ன வச்சு ஜோம் பண்ணுவான்னு இவன் நினைச்சிட்டு போறான். ஆனா ஊழியக்காரன் வெளியிலே வரல, உள்ளே சொல்றான், போய் குளிக்க சொல்லுங்க, யோர்தான் நதியில போய் குளிக்க சொல்லு. நான் சொல்ற வார்த்தையை கேட்டான், அங்க போனானாக்கும் அங்க அவனுக்கு விடுதலை, அங்க அவனுக்கு விடுதலை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னான், எங்க ஊர்ல நிறைய நதி இருக்குன்னா, அர்னாவும் பர்பாரும் அங்க ஓடுது, அதை விடவா இந்த நாத்த இதுல போய் இறங்கணும்? நீ நாத்தம் நினைக்கிற, நீ இறங்கினா மட்டும்தான் உனக்கு சுகம். இன்னைக்கு மாலைவேளை இயேசு கிறிஸ்து என்கிற நதி உனக்கு முன்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல இறங்குவா இருந்தா இன்றைக்கு சீயோன்ல இருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சீயோன்ல இருந்து சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும் யாக்கோபுக்கு உண்டாகி இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சங்கீதம் 48 அதிகாரம் 2 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, வடதிசையில் இருக்கிற சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் அது ராஜாவின். அப்ப ராஜா அங்க இருக்கிறாரு. நீங்க வாசித்து பார்ப்பீங்க இன்னொரு வசனத்தை, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8 அதிகாரம் 19 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, பாத்தீங்களா? இப்ப சிறையிருப்பு சில நேரம் வருது, வந்த உடனே தேவ ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யார் மேல குறை சொல்றாங்க? கர்த்தர் மேல தான் குறை சொல்றாங்க. கர்த்தர் மேல. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீ உன்னை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கிற இந்த மாலை வேளையில நீ அதை விட்டுட்டு கிரியோன மாதிரி பேசாத. கிரியோன் என்ன தெரியுமா சொன்னா, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். என்ன சொல்றான்? அவன் யோசிக்கல, என் ஜனம் என்ன பாவம் செய்தது, என்ன துரோகம் செய்தது, அதன் நிமித்தமாக கர்த்தர் விலகி போனாரே, அதை யோசிக்கல. என்னது? கர்த்தர் விட்டு விலகி விட்டார். கேட்கிறாங்க எப்படி தெரியுமா? அப்ப சியோனில் ராஜா, அப்ப ராஜா எங்க இருக்காரு? சியோன்ல. சியோன்ல அவர் இருக்கவே தான் செய்யறாரு. அவர் உயிரோடு இருக்கிறவரா இருக்கிறாரு. இதோ மரித்தன் சதா காலங்களிலும் உயிரோடு இன்னைக்கு இருக்கிறாரு. ஆனா ஜனம் கேட்குது என்ன தெரியுமா? சியோனிலே கர்த்தர் இல்லையோ, ராஜா இல்லையோ. ஏன் சொன்னா, நாங்க படுற வேதனை. ஆனா நீ என்ன செய்திருக்கன்னு கீழே போட்டிருக்கே, அதை நீ விட்டு விலகாத வரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்காது. அதை விட்டு விலக வரைக்கும் அற்புதம் நடக்காது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இன்றைக்கு மாலைவேளை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சிறைக்கு போனா என்ன நடக்கும்னு சொன்னா, சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோகம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, அதேவேளை அவனுக்கு துக்கம் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு பாவம் ஒரு சிறையிருப்பு. பாவம் ஒரு சிறையிருப்பு. ஆனா அதுல இருந்து ஜனங்கள் வெளிப்பட முடியாதபடிக்கு, வெளியிலே வர முடியாதபடிக்கு தவிக்கிறார்கள். ஆனா இதுக்காக எத்தனையோ காரியத்தை செய்றாங்க. ஆனா எந்த காரியத்தினாலும் அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. ஆனால் விடுதலை கொடுக்கத்தக்கதான ஒரே ஒரு இடம் இருக்கும் என்றால் அது கல்வாரியில மட்டும்தான் கிடைக்கும். அந்த இரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இன்றைக்கு சிறையிருப்பு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்கிறதுக்கு முன்பதாக இந்த சிறையிருப்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, எப்படி வாழ்க்கையில வருதுன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். சும்மா சிறையிருப்புன்றோம். சிறையிருப்பு எதனால வருது அப்படின்னா, நாம தேடிக்கிற சிறையிருப்பு இருக்கு, கர்த்தர் கொடுக்கிற 2 விதமான சிறையிருப்பு இருக்கு, பிசாசு கொடுக்கிற சிறையிருப்பு இருக்கு. இதுல எந்த பகுதியில் இருக்கோன்னு பார்த்து நாம் சரி செய்யத்தக்கதாக இந்த மாலைவேளை கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் சரி செய்து கொள்ளும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்துவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, முதலாவது நாம தேடிக்கொள்ளுகிற ஒரு சிறையிருப்பு இருக்கு. நாம தேடிக்கொள்ளுகிற ஒரு சிறையிருப்பு. வேற யாரும் இல்ல, நாமவே தேடிக்கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 26 அதிகாரம் 17 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, வாசிங்க. வழியிலே போகையில்
தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் எதை பிடிச்சி இழுக்கிறானா? வழியில போகும்போது இவன் வழியில பேசாம போக வேண்டியதானே. அந்த வழியில போகும்போது தனக்கடாத வழக்கிலே போய் மாட்டுகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? ரோட்ல நீங்க போறீங்க, நாய் ஒன்று அங்க இருக்கு, போய் சும்மா இருக்க நாயை பிடிச்சி அப்படின்னு இழுத்தா என்ன இருக்கும்? அது அப்படின்னும். அது கட்டி இருந்தா கொஞ்சம் இழுபட்டு பார்க்கும், கட்டாமல் இருந்தால் ஓட ஓட விரட்டும். அது விரட்டும் போது கீழே உளுந்து கை கால் கீறி மண்டாடிப்பட்டு ரத்தம் வந்து, இது எதனால வந்தது? இது எதனால வந்தது? நாய் காதை இழுத்ததுனால. அது பாட்டுக்கு விட்டுட்டு ஓம் பாட்டுக்கு நீ போ. உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது ஏன் ஊரு பிரச்சனையை நீ தேடுற? பிரச்சனை இல்லாதவங்க ஒரு அலையிலியா சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு ஆண்டு போதுமான அளவு சிலுவை பிரச்சனை வச்சிருக்காரு இல்லையா? போதுமான அளவு. ஏன்னா சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட வேண்டாம். அதை வெல்ல சோதனைக்கு தப்பும்படி இதையும் கொடுக்கிறாரு, மிஞ்சி சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப போதுமான அளவு நமக்கு இருக்குதானே. நமக்கே குடும்பம் இருக்கு, நமக்கு பிரச்சனைக்கு ஏற்பட. இதை தவிர வேற பிரச்சனை என்னதுக்கு தலையில தூக்கி போடுவானே? சில ஆளுக்கு ஊரு பிரச்சனையை கதை காட்டி ஒரு நிமிஷம் நிம்மதி இருக்காது. ஊரு பிரச்சனையை கதை காட்டி ஒரு நிமிஷம் அதுல எந்த நன்மையும் வரப்போறதில்லை. கடைசியில நாய் விரட்டும், கடிக்கிறதுக்கு ஓடு 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 ஓடுன்னு. இது இதனால எங்க சோப்பு வாங்க போயிருப்பான் கடைக்கு, அதை விட்டுட்டு ஓடி இருப்பான். பிள்ளைக்கு பால் வாங்க போயிருப்பான். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுவுண்டு என்ன செய்கிறானா? பாவத்தை கர்ப்பம் தரிக்கிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனால அவர் சொல்றாரு, என் பிரியமான சகோதரரே மோசம் போயிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க. என்ன பாவம் அப்படின்னா பாருங்க, இன்னும் கொஞ்சம் பாப்போம், வாசிங்க. பிரசங்கியுடைய புத்தகம் 5 அதிகாரம் 6 வசனம். வாசிங்க வாசிங்க வாசிங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. எப்படி போட்டிருக்கு? எது இப்ப பிரச்சனைக்கு உரிய இடம்? ஆண்டவர் யாக்கோபுல அழகா ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கார். கடிவாளம் போட்டு வையப்பா அப்படின்னு. கடிவாளம் போட்டு வை. இது சின்ன ஆளா இருந்தாலும் என்ன செய்யும்? சின்ன ஆளா இருந்தாலும் பெரிய வேலையெல்லாம் செஞ்சிடும். அதனால என்ன செய்? கடிவாளம் போடுன்னு பாருங்க. என்ன செய்யாதா? வாய் என்ன செய்யாத? பாவத்துக்கு இடம். அப்புறம் பேசிட்டு ஏதாவது எங்கேயாவது போயிட்டு பேசிட்டு அவன் என்ன செய்வானா? புத்தி பிசகுனதினால் என்று தூதனுக்கு முன் சொல்லுவான். அப்படிதானே போட்டு. நான் அதை யோசிக்காம பேசிட்டேன் பாருங்க. யோசிக்காம உன்னை யார் பேச சொன்னது? புத்தி பிசகுனால் என்று சொல்லாதே. அதனால வர்ற விளைவு என்னதான்? தேவன் கோபம் கொண்டு, ஐயோ அதுக்கு பிறகு சம்பளம் வாங்கினாலும் நிற்குது இல்லை, எங்கேயோ ஒரு பக்கம் ஓடிட்டு போகுது. தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் வாயின் வார்த்தைகளிலே ஜாக்கிரதையும் தேவையற்ற காரியங்களிலே தலையிடாமல் இருந்தால் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கடைசியில் சொல்லுவாங்க, நீதிமொழியுடைய புத்தகம் 5 அதிகாரம் 13 வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் எனக்கு உபதேசம் பண்ணிடுவதற்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவா. அப்ப இருந்துகிட்டு நான் யார் பேச்சையும் கேட்கலையே, நான் எத்தனையோ பிரசங்கம் கேட்டனே, எத்தனையோ பேர் சகோதரர்கள் வந்து புதி சொன்னாங்களே, உன்னையும் கேட்கலையே கேட்கலையே கேட்கலன்னா நீ அப்ப முறையிடாதபடிக்கு இப்பே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வாராங்க.
இது நாமவே தேடிக்கிற ஒரு சிறையிருப்பு. கடைசியில் என்னாகும்? எல்லாரும் வெறுத்த உடனே கடைசியில் ஒடுங்கி போயிருக்கும் போது அது ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை. ஆனா இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னா, தேவனால் அனுமதிக்கப்படுகிற 2 விதமான சிறை இருக்கிறது. தேவன் தம்முடைய கோபத்தினாலே அனுமதிக்கிற ஒரு சிறை, அதே வேளையில தேவன் தம்முடைய கிருபையினாலே அனுமதிக்கிற ஒரு சிறை. என்னையா ரெண்டையும் செய்வார் பாபம். வாசிப்போம் என்று சொன்னால் 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கலம் போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாபிலோனுக்கு எப்படி சிறையாக யார் போறா? சிதேக்கியா போகிறான். அவனுடைய குமாரை அவன் கண்களுக்கு முன்பதாக கொண்டு அவன் கண்ணையும் பிடுங்கி, இவன் வயல்வெளியில ஓடிக்கிட்டு இருக்கான், ஓடும்போது பிடிச்சி அவனை கண்ணை குருடாக்கி பாபிலோனுக்கு கொண்டு போறான். ஏன், எதற்காக, என்ன நடந்தது என்று சொல்லுகிற கேள்வியை நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம். வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தில் ராஜாவாக நியமித்து யோயாக்கீமினுடைய குமாரனாகிய கோனியாவின் பட்டத்துக்கு யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா வந்து அரசாண்டான். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காராகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் ஒட்டு மொத்தத்தில் ஒருத்தனும் செவி சாய்க்கிறவன் இல்லை. யாரை கொண்டு கர்த்தர் பேசினார்? தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். சிதேக்கியாவாகிலும் சிதேக்கியாவுடைய ஊழியக்காரராகிலும் தேசத்து ஜனங்களோ ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்காதது நிமித்தமாக கர்த்தர் அவனை ஒரு சிறையிருப்புக்குள்ளே அனுப்புகிறார். கண்களை இழந்து போனான். கண்களை ஒரு மனிதன் இழக்கும் பொழுது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சிம்சோன் என்கிற மனிதன் அவன் ஒரு வேடிக்கை பொருளாக போறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் பயத்தோடும் பக்தியோடும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் நடுங்கிறதுமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மனம் போன போக்கில் நினைச்ச மாதிரிக்கு தேவனுடைய வார்த்தை இல்லைங்க. தேவன் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமாக உட்கார்ந்து அதை தியானித்து செய்து உன் வாழ்க்கையை ஸ்தாபிப்பாய் என்றால் நீ நீர்க்கால்களமாய் ஓரப்பாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை நீ கொடுப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த மாலையில் உனக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது பிரசங்கியுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை நீ காத்துக்கொள், மூடர் பலியிடுறது போல நீ பலியிடாதே. அடுத்து என்னதான்? செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில், சிதேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அநேக காரியங்கள் நாம் பார்ப்போம்னு சொன்னா, என்னது விக்கிரகாராதனை இருக்கலாம், எந்த ஒரு காரியமா கர்த்தர் வெறுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது பாவம் என்று உனக்கு தெரியுமா இருந்தால் அதை நீ விட்டு விலகிறது உனக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இது தேவனுக்கு விரோதமாய் செய்யும் பொழுது தேவன் விரோதமாக அனுப்புகிற ஒரு சிறை. ஆனால் தேவன் கிருபையாக ஒரு சிறையை நமக்கு அனுப்புகிறார். நமக்கு தேவன் கிருபையாக ஒரு சிறை அனுப்புகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 105 17 - 19 வரைக்கும் நீங்க வாசிங்க. வேகமாக, நேரமாக ஜெபிக்கணும். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை விடப்பட்டது. என்னதான்? யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனை சிறையாக கொண்டு போகிறார்கள் எகிப்து தேசத்துக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னார், எப்படி தெரியுமா? சூரியனும் சந்திரனும் உன்னை வந்து வணங்கும்பா, நட்சத்திரங்களும் உன்னை வந்து வணங்கும்பா அப்படின்னு காட்டினார். உடனே என்ன செய்யா?
மைக் வச்சு எல்லாருக்கும் சொன்னான், என்னென்னு பாருங்க அப்படின்னு சொன்னான். சிலது சொல்லக்கூடாது, சிலது சொல்லக்கூடாது. வாய் எவ்வளவு தூரம் பத்திரமா. அதுதான் ரொம்ப பேர் எங்கன்னா இதில் தான் மாட்டிக்கிறது. என் கூட வேலை செய்கிறாரு, நீங்கள் வேணா வந்து கேளுங்க. கந்தையான ஒரு தம்பி இருக்காரு, அவன் சொல்லுவான், வந்து ஏதாவது சொல்லும்போது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். தெரியாத மாதிரி நீ கேளு, உனக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும், திருப்பி ஏன் சொல்கிற? நான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், நான் அது பழகலை, நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சரின்ட்டு போயிடுவான். போயிட்டு இன்னும் கோணத்தில் வருவான், வந்துட்டு இது தெரியுமான்னு அப்படின்னா தெரியாது அப்படின்னு. உனக்கு தெரியணுமா, அப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்பேன். சில ஆள்களுக்கு எதுவும் சொல்லாட்டி போனால் நிம்மதியே இருக்காது. யோசேப்பு உடனே போய் எல்லாருக்கும் சொல்லிட்டான், நீங்கள் எல்லாம் இன்னும் வந்து என்ன செய்வீங்க, வணங்குவீங்க. ஆனால் தகப்பன் மட்டும் உள்ளத்தில் வச்சுக்கிட்டான். திருப்பி ஒரு நாள் வந்து சொல்கிறான், எப்படி தெரியுமா, எல்லா இக்கட்டுகளும் என்னை வணங்கி கொண்டு இருக்கிறது. அப்படித்தானே சொன்ன, எல்லா இக்கட்டும் அவனை வச்சான. ரைட், ஓகே, என்னைக்காவது உனக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ கர்த்தர் இவனுக்கு என்ன சொல்லிட்டாரு, ஒரு வாக்குறுதியே கொடுத்துட்டாரு, ஒன்றை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவன் போய் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, அம்மா இருங்க, அங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க, நீங்கள் உட்காருங்க, அங்கேயும் தூக்குறீங்க இங்கேயும் தூக்கணுமா, இல்லை நீங்கள் உங்கள் பாட்டு இருங்க. என்ன யோசேப்பு இப்படி வந்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறானுவன். இப்ப அப்பா என்ன தெரியுமா செய்யறாரு, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு, போய் சகோதரர்கள் சோமா இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு. கேட்டுட்டு வானா இவன் வஞ்சகமே இல்லாம போனா தூரத்தில் பார்த்த உடனே சொல்றான், சொப்பனக்காரன் வருகிறான், அவனுடைய சொப்பனை எப்படி முடிகிறது என்று சொல்லி பார்ப்போம். அப்படித்தானே சொன்ன, எப்படி முடி, அது நிறைவேறாதபடிக்கு நாங்கள் செய்ய போகிறோம். அப்படின்னா என்ன செய்ய போறோம், இவனை முடிக்க போறோம். சரியான வார்த்தை, முடிக்க போறோம் அப்படின்னு இவங்க என்ன பிளான் பண்றானோ, அவன் என்னத்துக்கு வர்றான், அப்பா உயிரோட இருக்காரா செத்து போனாரான்னு சொல்றதுக்கு வர்றானா, வீட்டில் எதுவும் தேவைன்னு வர்றானா, எதையுமே அவனை யோசிக்கல. இல்லை நம்ம சுகத்தை தான் கேட்டு வர சொல்ல, ஒன்றும் இல்லை, இவனோட நோக்கமெல்லாம் என்னது, அவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பிளான் பண்ணும் பொழுது சகோதரன் சொல்றான், இவன் நம்முடைய சகோதரன் அல்லவா, இவனுடைய இரத்த பழியை நாம ஏன் சுமப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தப்புவிக்கிறதுக்காக ஒரு குழியில போடுறான், கிணத்துல இல்லையா. கிணத்துல போட்ட உடனே அங்க இருந்து என்ன நடக்குன்னு சொன்னா, அவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போறாங்க. எகிப்து தேசத்திலும் கூட போத்திபார் வீட்டில் பல பாடுகள் பட்டு பிரச்சனைகள் பட்டு இப்ப சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் எதுவுமே தப்பு செய்யலைங்க, தப்பு செய்யாமலே இந்த இடத்துல நான் சிறையில் இருக்கிறேனே. தேவ ஜனமே, சில நேரம் நீ கேட்கிற கேள்வி இதுதான். நீ கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆத்தும ஆதாயப்படுத்துகிறேன், நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், என்னால முடிந்த அளவு கர்த்தருக்கு என்று நான் நிற்கிறேனே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் எனக்கு இந்த சிறையிருப்பு என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? யோசேப்பு அதான் சொல்றான், இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எதுவுமே செய்யலையே, நான் எந்த தவறு செய்யலையே, நான் எவ்வளவு உத்தமனா இருந்தேன். போத்திபார் வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்த போதும் கூட கர்த்தருக்கு பயந்தல்லவா நான் இருந்தேன். அநேக நேரங்களில் நம்முடைய கேள்விகள் இப்படிப்பட்டுதான் தொடுக்கிறது. ஆனால் தேவன் அறிவார் என்னத்திற்காக யோசேப்பு சிறையில் இருக்கிறான் என்று சொல்லி. ஏன் தெரியுமா, யோசேப்பு வெளியில இருந்தா சகோதரர்கள் அவனை கொண்டு போடுவாங்க, அப்படித்தானே. யோசேப்பு வெளியில இருந்தா அந்த தரிசனங்கள் சொப்பனங்கள் நிறைவேறாதபடிக்கு அவனை கொன்று போடுவார்கள். எனவேதான் அவன் பிராணன் சிறையிலே அடைக்கப்பட்டது. அவனை கர்த்தர் சிறையிலே வைத்து பாதுகாத்தார். சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் மேல ஒரு கசப்பு வருகிறது. ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது, என் பிள்ளைக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, என் புருஷனுக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ அறிய மாட்டாய், ஆனால் உன்னை குறித்து அறிந்த கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் அதை செய்திருக்கிறார்.
சில நேரம் நாம் நினைக்கிறோம், நாம் ஐயோ இவ்வளவு தூரம்லாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமே. நீ உண்மையா இருக்கிறத கர்த்தர் அறிவார். ஆனா உனக்கு வந்த இந்த சிறை இருப்பு உன் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் செய்த ஒன்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சன, நேரமாக நம்ம அடிக்கடி போவோம். இந்த கொஞ்சம் விஷயங்களை பார்த்து கொஞ்ச நேரம் உங்களோட கூட நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். ஏன்னா கர்த்தர் பெரிய விடுதலை கொடுக்கணும். ஜெபத்தினால மட்டும்தான் முடியும். யோசேப்பு அங்க இருந்தான், அவனை வெளியில கொண்டு வர நேரம் வரைக்கும் அவன் அங்கேயே அடைக்கப்பட்டிருந்தான். வெளியில கொண்டு வந்த உடனே உயர்வான ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தினார். ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அருமை சகோதரியே, அருமை சகோதரனே, உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலிருந்து நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய கரத்தை விட்டு நீ வெளியில போகிறதுக்கு எத்தனிக்காத. நீ போய் எதையாவது மற்ற காரியத்தை செய்து நீ முரண்பட்ட காரியத்தை நிமித்தமாய் கர்த்தருக்கு கோபம் ஊட்டாதபடிக்கு நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன்னா பிரதர் சொன்ன மாதிரி நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து மட்டும் உனக்கு வரும் என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள்வாய் என்றா நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்ட. ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஏன் எங்க குடும்பத்தில் வேதனை, ஏன் பிள்ளை, ஏன் பிரச்சனை, ஏன் காரியம் இப்படின்னு நீ வேதனையோட கூட இருக்கிறியா? எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏனென்றா உன்னை அழைத்தவர் நீ யாருன்னு தெரியும். உன்னை அழைத்தவர் உன்னை வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா பிசாசினால வர்ற சிறையிருப்பு இருக்குங்க. எப்படி நாம தேடிக்கிற சிறையிருப்பு இருக்கு, கர்த்தருடைய கோபத்தினாலே வருகிற சிறையிருப்பு இருக்கிறது. அதே வேளை கர்த்தர் கிருபையாய் நமக்கு அளிக்கிற சிறை இருக்கிறது. அதே மாதிரி பிசாசும் நம்மளை சிறைப்படுத்தி போகிற நேரம் இருக்கிறது. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனமா? மன்னிக்கணும். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 14ஆம் வசனத்தை வாசிங்களே. 14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது சரி போதும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன் சோதோமிலே குடியிருக்கிறான். இப்ப ஏலாமின் ராஜா என்ன செய்கிறான்? 5 ராஜாக்களோடு கூட வந்து எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போகிறான். எல்லாருக்கும் இருக்கிற பொருள்களையும் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்படிதானே? மேல வாசிங்கன்னா தெரியும். எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு லோத்துவையும் பிடிச்சிட்டு போயிட்டான். தப்பி ஓடி வந்த ஒருவன் இந்த செய்தியை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய செல்வம் பெரிதாய் இருக்கிறது. ஏனென்றால் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பிசாசுக்கு ஒரே எரிச்சல், அவனுக்கு ஒரே பொறாமை. தேவ ஜனமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு, பொருள்களினாலும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது பிசாசுக்கு அது பிடிக்காது. அவன் என்ன செய்வான்? கருப்புருவமா வரவே மாட்டான். ஏதோ ஒரு மனித உருவத்தினாலே வந்து எரிச்சலின் நாவி, பொறாமை நாவி உன்னையும் உன் குடும்பத்தை தாக்குறதற்கு ஏதுவான காரியத்தை செய்கிற ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் அது சமாதானத்தை கெடுக்கணும், சந்தோஷத்தை கெடுக்கணும், உங்க நிம்மதியை கெடுக்கணுன்றதுக்காக பிசாசு தந்திரமாக செய்கிற ஒரு காரியம்.
தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை அவன் விரும்ப மாட்டான். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா யோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், யோபை குறித்து பிசாசு சொல்லும்போது சொல்லுகிறான், நீர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். அப்படித்தானே சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதித்து. அதனாலதான் அவன் தேடுறான். ஆனா அதுக்காக அவன் தேடல. என்ன அவன் நோக்கம் என்னன்னா, அந்த ஆசீர்வாதத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கணும். நல்லா ஓடிட்டு இருக்க கார் திடீர்னு ரிப்பேர் வரும். நல்ல வீட்டில் இருந்தோன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு வியாதி வரும். பிசாசு ஏதோ ஒரு விதத்திலே உங்களுடைய பொருள்களை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பான். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறான். ஆனா இந்த மாலை வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னார், தேவ ஆவியானவர் இன்றைக்கு நீ இழந்ததையும் திருப்பி கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 1ல இருந்து 3 வரைக்கும் மேல வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்ந்ததற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சரி, என்னது இங்க நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது எங்க போயிட்டான்? சத்துருவை மேற்கொள்றதுக்கு போயிட்டான். தாவீது எங்க போயிட்டான்? சத்துருவை மேற்கொள்ள போயிட்டான். மேற்கொள்ள போனா இவங்க திரும்பி வர்றதுக்கு இடையில யாரை கூட்டிட்டு போயிட்டான்? மனைவிமார், பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்துட்டான்? பிசாசு சிறை பிடித்துக் கொண்டு போய்விட்டான். தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால், நீ தேவனுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் பொழுது பிசாசு உன் பிள்ளையை, உன் மகனை, உன் மகளை, உன் கணவனை, உன் மனைவியை சிறைப்பிடித்து போகிறவனாய் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எரிச்சல் தாங்க முடியாது. ஏன்னா சத்துருவை மேற்கொள்ள போயிருக்கானே. நீ கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறாயே, அந்த தீர்மானத்தை உடைக்க வேண்டுமானால் உன் பிள்ளையை திசை திருப்பணும். அநேக இடங்களில் பிள்ளைகள் திசை திருப்பப்பட்டு போகிறார்கள். நல்ல பிள்ளைகள் ஏன் திசை திருப்பப்பட்டு போனார்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா? பெற்றோர் கர்த்தருக்குள்ள கால் ஊன்றி நிற்கும் போது அசுத்தத்தை பிள்ளைகளுக்குள்ளே அவன் திணிக்கிறவனா இருக்கிறான். பிசாசுடைய ஒரு வேலை என்ன தெரியுமா? தாவீது போயிட்டான் யுத்தத்துக்கு, சத்துருவை மேற்கொள்றதுக்கு. நீங்களும் அந்த மாதிரி சத்துருவை மேற்கொள்ள போகும்போது தான் வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் செய்வான். திடீர்னு நல்லா இருந்த புள்ள வருத்தப்பட்டு போகும், திடீர்னு குடும்பத்தில் சண்டை வரும். எப்படி வந்தது தெரியாது, காரணம் என்ன தெரியாது. அது காரணம் பிசாசு. எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். 6ஆம் வசனம் வாசிங்க. அந்த நேரத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இன்னைக்கு மாலை வேளை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அநேக காரியங்கள் இழப்புகள் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறாயா? இன்னைக்கு நான் சொல்றேன், நீ அதல்ல, கர்த்தருக்குள்ள உன்னை திடப்படுத்தி பாரு, ஆவியில நிறைந்து பார். தேவ சமூகம் உனக்குள்ளே வரட்டும். வரும் பொழுது ஆண்டவர் 18-19 வாசிங்க. அமலேக்கியர் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி ஆவியில நிறைந்து தேவ சமூகத்தில் நீ காணப்பட்டீங்கன்னா இழந்ததை கர்த்தர் மீண்டும் கொடுக்க உண்மை. சிறைப்பட்டு போன அத்தனையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். உன் பிள்ளையை குறித்து நீ கவலைப்படாத, உன் மகளை குறித்து கவலைப்படாத, உன் மகனை குறித்து கவலைப்படாத, கணவனை குறித்து கவலைப்படாத, மனைவியை குறித்து கவலைப்படாத. பிசாசு சிறைப்படுத்தி போயிருக்கான். ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்ச போது. இன்னைக்கு நீ அதே வேகத்தில் கர்த்தரோடு கூட நல்லா இணைந்து உன்னை பலப்படுத்தி திடப்படுத்துவாய் என்று சொன்னா
ஆண்டவர் சொல்ற என்னன்னா, அத்தனையும் திருப்பி பெற்றுக் கொள்வாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டாரு, வியாகுலப்படுகிறாரு, மனவேதனை, என்ன ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமே என்று சொல்லி கதறுகிறார். கதற நேரம் என்ன நடந்தது வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் எடுத்து வேகமா வாசிங்க தயவுசெய்து. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இன்னைக்கு கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்ய, முழங்காடு படி போட்டுக்கிட்டு பிதாவை நோக்கி அப்படியே மன வியாகுலத்தில் இருக்கும்போது பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருகிறது, சீயோனிலிருந்து சிறையிருப்பு உனக்கு மாறுகிறது. மாறும்போது மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும். அங்கிருந்து வந்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் பலப்படுத்த நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். உன்னுடைய மன வியாகுலத்தோடு கூட, எதிர்கால கேள்வியோடு கூட, என்ன நடக்கும் என்கிற பயத்தோடு கூட இருக்கிற அருமை சகோதரனே, உனக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, நீ இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே உன்னை பலப்படுத்த உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னா நிச்சயமாகவே முடிவுண்டு, அது நிச்சயமாகவே நடக்கும். தேவன் அதை செய்து முடிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு மாலை வெள்ள உங்க பிரச்சனை எதுவா இருக்கலாம், எப்படிப்பட்ட சிறை இருப்பார்களா, அதுக்குள்ள மனம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வாங்க. ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க. மலை போல இருக்கிற அந்த காரியங்கள் பனி போல நீங்க போகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் யாரு இல்ல, யாரு? பேதுரு. பேதுரு எங்க இருக்காரு? இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறாரு. பேதுருடைய ஊழியம் வளர்ந்துகிட்டு வருது. 3000 5000 அப்படி என்னது வளர்ந்துட்டு வரணும்னு யாருக்கு இப்போ பிரச்சனை? பிசாசுக்கு பிரச்சனை. எப்படியாவது என்ன செய்யணும்? பேதுருவை இல்லாமாக்கிடணும். அதனால ஏரோதுக்குள்ளே போய் என்ன செஞ்ச பிடிச்சி இப்போ சிறைக்குள்ளே கொண்டு போய் வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட இல்லாத பாதுகாப்பு அவனுக்கு. பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்கன்னா 4 பேர் போட்டு அவனை பாதுகாக்கிறாங்க இல்லையா? 4 பேர் போட்டு அது மட்டும் இல்லாமல் அவனை சும்மா எங்கேயும் வைக்கல, சும்மா கஸ்டடியில் வைக்கல. எங்கே கொண்டு போய் போட்டிருக்கு? 3வது காவலில் போட்டு, அங்கேருந்து தப்பி வந்தால் அடுத்த காவல்காரன் பிடிப்பான், அடுத்தது போனால் இன்னொருத்தன் பிடிப்பான், அது பிடிஞ்சா இன்னொருத்தனும் பிடிக்கும். இதெல்லாம் போனால் வெளியில் ஒரு பெரிய கதவு இருக்குது. அப்படி தானே ஜெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே? அங்கெல்லாம் இருந்துட்டு வந்தால் வெளியில் என்ன இருக்குது? பெரிய கதவு. இப்போ இவனை அவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே இருக்கும்போது நடுராத்திரியில் என்ன நடக்குன்னு சொன்னால், அங்கே சீயோன்லேருந்து ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். ஒரு தூதன் இறங்கி வர்றான். வந்து அவன் நேரம் எங்கே போயிட்டான் தெரியுமா? பேதுருக்கிட்டே போயிட்டு பேதுருவை தட்டி எழுப்பி வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதவாக திறக்கிறான். திறந்து பேதுரை கொண்டாந்து மெயின் டோரை திறந்துட்டாங்க. மெயின் டோரை திறந்து வெளியில கால் வச்ச உடனே அப்பத்தான் பேதுருக்கு விஷயமே தெரியுது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானது. இன்றைக்கு பிசாசு உனக்கு பலவிதமான காரியங்களை காட்டி ஆசீர்வாதத்தின் கதவை மூடி வைத்திருக்கிறான். சந்தோஷம் இல்லாமல் போக, சமாதானம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள உன்னை சிறையாய் வைத்திருக்கிறான். சீயோன்லேருந்து பேதுருவே உனக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி தம்முடைய தூதனை அனுப்பி கதவுகளை உடைத்த தேவன் இன்றைக்கு வியாதியா
பிரச்சனையா, போராட்டமா, எதிர்காலம் தெரியாமல் இருக்குதா? எந்த விதமான கதவுகளாக இருந்தாலும் கர்த்தர் உடை தெரிய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்போ வெளியில் வந்த உடனே எல்லாருக்கும் என்னது சந்தோஷம். அங்கே போனால் மற்றவங்களும் கேட்டுட்டு ஐயோ ரேதை என்ன பிரமித்து போனாலாம், அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு சிறையில் இருக்கப்பட்ட நீங்களோ அல்லது போல நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். கதவுகள் திறக்கப்படும். கதவுகள் திறக்கப்படும் பொழுது நடக்கிறது என்ன வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். என்ன நாமம் தரிச்சிருக்கிறாரு? யாக்கோபே, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலே, நமக்கு என்ன நாமம் தரிச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுடைய நாமம் நமக்கு இருக்கு. நம்ம பார்த்தவங்க யாரும் என்ன சொல்லுவாங்க? அப்ப கிறிஸ்துவுடைய நாமத்தை தரிச்ச நமக்கு முன்னதாக பிசாசு இருக்க முடியுமா? இல்லை. அப்ப இந்த மெயின் டோரை உடைச்சி திறக்கிறாரு. மெயின் டோர் எப்படியா? வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால்கள் போட்டு அதுக்குள்ள நிறைய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாத, சுகம், உனக்கு வர வேண்டிய காரியங்கள், உன் பிள்ளைக்கு வர வேண்டிய காரியங்கள், உன் பிள்ளையினுடைய படிப்பு, உன்னுடைய திருமண வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம், இந்த நாட்டின் காரியங்கள் என்று சொல்லுகிற அநேக ஆசீர்வாதங்கள் பூமிக்குரியதும் பரலோகத்துக்குரியதுமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவைகளை நீ பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு ஒரு பெரிய கதவை போட்டு பிசாசு பூட்டி இருக்கிறார். ஆனா அதை கர்த்தர் உடைக்கிறவராய் இந்த மாலைவெல்ல இருக்கிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ இன்னையிலேருந்து வாய்க்காது. கர்த்தர் அதை உடைச்சிட்டாருன்னா வாய்க்காது. ஏன்னா அதுக்கு பிறகு நீ அறியாத நாமத்தை உனக்கு கொடுத்துருக்காரு. இயேசுவை நெற்றிகளில் எழுதி வைத்திருக்கிறார். நீ போகும்போது பிசாசு நடுங்குவான். அதான் சங்கீதம் 128 5ஆம் வசனம் சொல்லுது. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எங்க இருந்து ஆசீர்வதிக்க போறாரு? சீயோன்ல இருந்து என்ன வரும்? சீயோன்ல இருந்து என்ன வரும்? வசனம், ஆரம்ப வசனம் சீயோனது இல்ல, ஆரம்ப வசனம் முதல் வசனம் இல்ல இல்ல, நான் செய்திக்கு முதல் வசனம். இனிமே நான் 25ஆம் சங்கீதத்தை வச்சு 50, 16, 26, 36 சாட்சி சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு நில்லுங்க. அதான் சரி, உங்களுக்கு அவர் தான் சரியான ஆவியானவர் நடத்தியிருக்காரு. 50 வருஷம் ஊழியன்ட்டு 50 முறை சொல்லிட்டு போறதுக்கு சரியான ஆளை தான் கற்றுக்கணும். அந்த சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக